புதன் ஆளக்கூடிய கிரகம். புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. ரொம்ப ஒழுக்கமானவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி குடும்ப பொறுப்புகளை கரெக்டாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபர்களை இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய பொறுப்பை எந்த இடத்துலையுமே தட்டி கழிக்க மாட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கன்னிராசி என்பவர் ஒரு வீட்டில் ஒரு மகனாக இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வேணுங்கிறது, தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக அந்த பொறுப்புணர்வை எந்த இடத்துலையுமே தட்டி கழிக்க மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். அதையெல்லாம் பர்ஃபெக்டாக கொண்டுட்டு போக தெரிஞ்சவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் மனதில் 1000 எண்ணங்கள் இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து பார்க்குற அந்த குணம் இயல்பாகவே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களை கவனிப்பாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு பொறுப்புணர்வோடு இருப்பாங்க. வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இவங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க. அதில் எந்த ஒரு தவறுமே நடக்காது. பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு வேலையை செஞ்சு முடித்துட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை நம்ம கரெக்ஷன் பார்க்க தேவையே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக சரியாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் அதிகமாக பகைச்சிக்க மாட்டாங்க. யாருக்கிட்டையும் சண்டை போடுறது உங்களுக்கு பிடிக்காது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வேலையிலே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அமைதியாக தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்னிராசி என்பர்கள் பேசுவாங்க, பழகுவாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கூட யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு வீட்டில் முதல்ல ஒரு குழந்தையாக பிறக்குது அப்படின்னா அவங்களுடைய பெற்றோரை அவ்வளோ நேசிப்பாங்க. பெற்றோருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய தந்தை இவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இழப்புகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வந்திருப்பார். ஒரு சின்ன இடைஞ்சல் தான். பொதுவாகவே கன்னிராசியில் ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் பிறக்கிறாங்க அப்படின்னா அவருடைய பெற்றோருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்களுடைய பெற்றோர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்களை அனுபவிச்சிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே நேரத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா குடும்ப கஷ்டங்களை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. வீட்டோட முன்னேற்றத்துக்காக ரொம்ப அமைதியாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிக்கனவாதிகளாக தான் இருப்பாங்க. குடும்பத்துக்காக தங்களுடைய ஆசைகளை கூட தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபர்களில் இந்த கன்னிராசி அன்பர்களும் ஒருவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி அப்படின்னா காதலில் வல்லவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த காதலை கூட வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் செய்யக்கூடியவங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர்கள், நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக செய்யணும், கரெக்டான டைமில் செய்யணும், எல்லாம் நேர்த்தியாக செய்யணும். எந்த இடத்துலையுமே அதை குறைன்னு யாரும் எதையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்ய நினைப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளை அப்படி பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க. ரொம்ப ஒரு அன்பான நபர்கள் அப்படின்னு கூட இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். கல்வியில் இவங்களுக்கு பொதுவாகவே அதிக நாட்டம் இருக்கும். ஏன்னா புதன் ஆளக்கூடிய ராசி இல்லையா, அதனால் கல்வியில் இவங்களுக்கே கொஞ்சம் டேலண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. ஒழுக்கத்தை முதல்ல குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. குழந்தைகளை நல்லா வளர்ப்பாங்க. அவங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சில நேரங்களில் அதிக எதிர்பார்ப்பு வைப்பாங்க. அது குழந்தைகளுக்கு கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகள் நீங்கள் இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. அது அவங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெற்றோருடைய முன்னேற்றத்துக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களில் இந்த கன்னிராசி அன்பர்களும் ஒருவங்க அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்களும் இவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வயதான காலத்தில் கூட ரொம்ப கவனிச்சிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள உளுந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி ஆயா இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அப்படி நல்லா கவனிச்சுப்பாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செல்ல பிள்ளைகளாகவே இந்த கன்னிராசி குழந்தைகள் பெரும்பாலும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். வயதான காலத்தில் அவ்வளோ பார்த்துப்பாங்க. அதே மாதிரி பெற்றோருக்கு ஏதாவது பிரச்சனை வருது, கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த கன்னிராசி குழந்தைகள் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வர கஷ்டத்தை கூட பெற்றோர்கிட்ட சொல்லாமல் அதை நம்மளே சரி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மனோபக்குவம் அப்படிங்கிறது இயல்பாகவே இந்த கன்னிராசி குழந்தைங்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோட பெயரை காப்பாற்றணும், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு பக்கபலமாக இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு இடையூறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும்
இடத்துலையும் பார்த்து பார்த்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்களாக இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் இந்த நண்பர்களோட சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் அமைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப உண்மையான ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக ஓடி உதவி செய்வாங்க, ஆலோசனை கொடுக்கறதுல, அதே நேரத்தில் பண தேவை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுல, நல்ல ஒரு வழிகாட்டு நபராக இருக்கிறதுல, இதில் எல்லாமே இந்த கன்னிராசி அன்பர்கள் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக நிற்பாங்க. எந்த விதத்திலுமே அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் செலவே செய்ய மாட்டாங்க. வீட்டிலே கூட ஆடம்பரமாக பொருள் எதுவுமே வாங்க மாட்டாங்க. நம்மளுடைய தேவைக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். அளவுக்கு மீறி ஆசைப்படவும் மாட்டாங்க, அதிகமாக பொருளை வாங்கி வீட்டில் சேமித்து வைக்க மாட்டாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பணத்தோட மதிப்பு நல்லா தெரியும் உங்களுக்கு. எதிர்காலத்துக்காக சேமிக்கிற ஒரு மனோபக்குவம் தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கஞ்சத்தானே இருக்கலாம், வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு கஞ்சனாக இருக்கிறாங்க அப்படின்னு. இருந்தாலும் இந்த வீணாக செலவு செய்கிறத பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் தொழில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் தொழில், ஒரு அக்கௌண்ட் ஆடிட்டிங் தொழில், கணக்காளராக இருக்கிறது, வங்கியில் கூட நிதி சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு. மருத்துவராக இருக்கிறது, ஆய்வகம் நடத்துறது, ஒரு நிர்வாகத்திறன் உள்ள ஒரு வேலை, இதெல்லாமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கணினி சார்ந்த தொழிலும் இவங்களுக்கு ஏற்ற தொழில் தான். அதே நேரத்தில் நல்ல ஒரு ஆலோசகராக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஏஜென்டி தொழில் செய்யக்கூடியவங்களாம் பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்டாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் கூட தெரிவிச்சிருந்தீங்க. நீங்கள் எம்பிஏ படிக்கிறது, பிகாம் படிக்கிறது, பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறது, இன்ஜினியரிங் சார்ந்த தொழில் எடுத்து படிக்கிறது, டேட்டா அனலைசிஸ் இது சார்ந்த தொழில் எடுத்து படிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி டீச்சிங் லைனில் போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க கன்னிராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விளையாடுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். விளையாட்டின் மீது ஒரு அதீத ஈடுபாடு இந்த கன்னிராசிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டை வந்து அப்படியே உண்மையாக நேசித்து விளையாடுவாங்க. ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் விளையாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். முழுமையாக ஒரு விதத்தில் நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடியவங்கள இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏமாற்றத்தை மட்டும் உங்களால் தாங்க முடியாது. அந்த ஏமாற்றத்தை வெளியில் வந்து யாருக்கிட்டையும் காட்டிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுடைய புத்திசாலித்தனம் தான். ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப பொறுப்புணர்வோடு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க, கடினமாக உழைப்பை போடுவாங்க, நுணுக்கமான அறிவு இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக யோசிக்கிறது, ரொம்ப லேட்டாக தான் ஒவ்வொரு பிளானும் போடுவாங்க. எல்லாவற்றிலையும் பார்த்திங்கன்னா குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்காது, வெறுத்து போயிருப்பாங்க. ஒரு வீட்டுக்கே போனாங்கன்னா கூட என்ன இதெல்லாம் இப்படி இருக்குது, ஏன் இப்படி நீட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்ன இவங்க வந்து பொழுதுனைக்கு இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி விமர்சிப்பாங்க. அதனால் இந்த கன்னிராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய உறவுகளால் இவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்கள இவங்க வீட்டுக்கு கூப்பிட்றது கூட யோசிப்பாங்க. எதனால் அப்படின்னா இவங்க முன்னாடி அந்த குறைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, உறவுங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த குறைகள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அதை உடனடியாக அதை வந்து மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்திடுவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களையும் ஒரு சில அவப்பேறுகளையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக யோசிக்கிறதுனால சில எல்லா விஷயங்களுமே 1000 முறை யோசிப்பாங்க. அதனால் இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு பிடிக்காத நபர்களாக, ரொம்ப ஸ்லோவாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக மற்றவங்களுக்கு தெரிவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசிக்கு ருண ரோகஸ்தானத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், அயனசைன போகஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா காரியமும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். சில முக்கியமான நபர்களுடைய உதவி கிடைக்கும். மனதில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும்.
இருக்கும். எந்த காரியத்தில் இறங்கினாலும் ஒரு சில தடைகள், பிரச்சனைகள், ஒரு விதமான பய உணர்வு இதெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிச்சலோடு எல்லா காரியத்திலையும் இறங்குவீங்க. அந்த துணிச்சலோடு இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா கூட ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இறங்குவீங்க. கடந்த காலத்தை விட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகிட்ட பேசும்போது அவங்களுடைய சொல் கேட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கிறது நல்லது. பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு கலகலப்பு, மகிழ்ச்சி இதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்க போகுது. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் மன திருப்தியோடு வாழுவீங்க. முழு மனதோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்காலத்தை பற்றி உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் டென்ஷன் கொஞ்சம் குறையும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் சரியாகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறும். புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வாங்கி படிச்சுட்டு வாங்க. பெருமாளை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் வெற்றி அமையும். முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தர் சீவ ஜமாதிக்கு போய் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் வழிபட்டுட்டு வாங்க.